ஒரு சுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த இறை வார்த்தைக்கு நன்றி அப்பா. இவ்வார்த்தையே இந்த வேலையில் பேசுங்கப்பா. இந்த மன்னிப்பை பெறுவதற்கு அடுத்த படியை பரிசுத்தாவியை சொல்லிக் கொடுங்க. தாழ்த்தி படைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறோம் பாக்கியவான். இன்னைக்கு ருசிங்க, சாப்பிட்றீங்க, நல்ல சாப்பாடு, நல்ல பலகாரங்கள், நல்லா சாப்பிடுங்க. அதை சாப்பிட்றது ருசித்து சாப்பிடுங்க. அப்படி தான் என்னென்ன பலகாரம் என்ன டேஸ்ட் இருக்குது தெரியும். எதெல்லாம் சாப்பிட்றீங்களோ அதை ருசித்து சாப்பிடுங்க. அதில் தான் என்னென்ன டேஸ்ட் என்ன விதத்தில் இருக்கும். அதே மாதிரி தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் எல்லா நிலைமையிலையும் ஆண்டோடைய நடத்துதலை புரிஞ்சு அதை ரசித்து ருசித்து பாருங்கள். அதில் தான் எவ்வளோ நன்மை அதில் இருக்குன்னு சொல்லி அவரை நான் மகிமைப்படுத்த முடியும். எதற்கெடுத்தாலும் தேவ சமூகத்தில் குற்றப்படுத்தி ஆண்டவரை குற்றமாக நினச்சிடாதீங்க. அதை கொஞ்சம் நிதானமாக புரிஞ்சு பாருங்கள். அதில் நன்மை இருக்கும். இப்போ நம்ம வாசிப்போம், நம்ம அநியாயத்தை முதலாவது சொன்ன பாவத்திலிருந்து விடுதலை அறிக்கை செய்யுங்க. அப்போ அவர் மன்னிப்பார், சுத்திகரிப்பாருன்னு சொன்னேன். அப்போது முதலாவது தன்னை கிரியைகளை சோதிங்க. அதுக்கடுத்து தவறுன்னா அதுக்கு மனஸ்தாபப்படுங்க. மூன்றாவது ஸ்டெப்பு அறிக்கை செய்யுங்க. மனஸ்தாபம் தான் வாயில சொல்லுவான், ஐயோ சாரி பிரதர், நேற்று அப்படி பேசிட்டேன், எனக்கு உங்களை ஏன்டா பேசுனேன்னு எனக்கு தப்புன்னு உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லி சாரி கேட்பாங்க. வாசிக்கலாம் 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நீதிமொழி 28:13. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். தாவீது மனசாப்பட்டதான் 51ஆம் சங்கீதத்தை எழுதினார். தேவரே நமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்துட்டேன் அப்படிங்கிற அந்த மனசாபப்பட்டதுனால தான் தேவனுக்கு விரோதமான பாவம் செய்ததை, அவர் தேவனுக்கு விரோதமாக நம்ம இப்படிப்பட்ட பாவத்தை செய்துட்டோமே மனசாப்பட்டதுனால தான் அதை பாவ அறிக்கை சங்கீதம்னு 51ஆம் சங்கீதத்தை எழுதிட்டார். மனசாப்பட்டு என்ன கேட்குறாரு, இந்த சமூகத்தை விட்டு மட்டும் என்னை தள்ளிடாதீங்க, உங்களுடைய உறவை விட்டு என்னை புறக்கணிச்சிடாதீங்க. எதெல்லாம் பாதிப்பு உண்டாகுமோ அதை திரும்ப பெற கதறா பாருங்க. அது உண்மையான மனுஷன். அறிக்கை செய்து மாத்திரமல்ல, அது எதெல்லாம் பாதிப்பு உண்டாக்குது, நான் செய்த பாவம் உமக்கு பாதிப்பு, நான் செய்த பாவம் செய்ய பாவத்தினால என்னை நேசிக்கிறவன பகை உண்டாக்குற ஒரு சூழ்நிலை. முதலாவது உண்மை துன்பப்படுத்திட்டேன், ஒரு சமூகத்தை இழந்துட்டேன், இந்த ரட்சணி சந்தோஷத்தை இழந்துட்டேன். பரிசுத்தாவியை எடுத்துக்கிடாதீங்க, இதெல்லாம் திரும்ப கிடைக்கட்டும். சுத்த இருதயத்தை கொடுங்க. இந்த இருதயமானது அசுத்தமாயிருச்சே, நீ தங்கக்கூடிய இந்த இருதயத்தில் சுத்தமாக வச்சுக்கிறத அசுத்தமாக்கிட்டேனேனா கலக்க சுத்த இருதயத்தை என்னை சிருஷ்டியும் மறுபடியும் என்னை புதுப்பியும் நிலைவரமான ஆவி எனக்குள்ள கொடுங்க எப்படிலாம் கெஞ்சிறார். இதான் அறிக்கை செய்தல். பாவத்தை அறிக்கை செய்து மாத்திரமல்ல, நான் செய்த பாவத்தினால எதெல்லாம் நான் நஷ்டப்படுத்தினேன் அதை திரும்ப வேணும்னு கேட்கிறார். திரும்ப உடைய உறவு, உடைய கிருபை, உடைய தயவு எல்லாம் வேணும். அதனால பெற்றுக்கொண்ட மேன்மைகள், ஆவிக்குரிய மேன்மைகள் அதெல்லாம் வேணும். இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் பெற்றவன் தான் மறுபடியும் எழுந்திருக்க முடியும், என்னுடைய தயவை பெற முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த செய்தி கேட்கிற யாரா இருந்தாலும் மனசாவப்பட்டதுனால தான் தாவீது அறிக்கை செய்கிறான். எந்தெந்த விதத்தில் நான் இழந்துட்டேன் உம்முடைய உறவை, உம்முடைய கிருபையை, உம்முடைய மேன்மையை, நீ தந்த ஸ்தானத்தை கதறுகிறான் கதறுகிறான். இந்த கேட்கிற தெய்வ பிள்ளைகள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். முதலாவது தன்னுடைய கிரியை சோதிங்க. தவறு இருந்தா
அதுக்காக மனஸ்தாபப்படுங்க. மனஸ்தாபப்பட்டீங்கன்னா அறிக்கை செய்திருங்க. அறிக்கை செய்தால் அப்போ நான் பாவின்னு அறிக்கை செய்யுங்க, உடனே மன்னிச்சிருவேன். தப்புன்னு ஒத்துக்குங்க, அவ்வளோதான். நான் தப்பு பண்ணிட்டேன், இந்தந்த விதத்தில் நான் தப்பு பண்ணிட்டேன் சொல்லிடுங்க அவர்கிட்ட, இப்பவே மன்னிச்சிருவேன். மறைக்காதீங்க, அறிக்கை செய்திருங்க. ஜெபிக்கலாமா? நல்ல பிதா, நன்றி செலுத்துகிறோம். இடத்துல மன்னிப்பை பெற சோதிச்சு பாருங்க. பாவம் இருந்தால் மனசாவப்படுங்க, அறிக்கை செய்யுங்க. அறிக்கை செய்யுங்க, தேவ இறக்கம் கிடைக்கும். இந்த செய்தி வேலையில் யாரெல்லாம் நான் ஒரு பாவி என்று, குறைவுள்ளவன் என்று, இப்படி பேசியிருக்க கூடாது, பேசிட்டேன், இப்படி செய்திருக்க கூடாது, செய்துட்டேன்னு அறிக்கை செய்யுங்க. என்ன பண்ணீங்களா அப்படியே சொல்லுங்க ஏசப்பாட்ட. ஏசப்பா, அந்த செய்தி வேலை யாரெல்லாம் அறிக்கை செய்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் மன்னிச்சு ஏத்துக்கங்க, மன்னிச்சு ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிற ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.